அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்பிஎஸ்னால் என்ன, அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டரில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். ஓகே, ஸோ எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு வந்து நீங்கள் சிம்பிளாக கேட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில இடத்துல வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை ஆர் சுவிட்சிங் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்றது ஒரு அன்ரெகுலேட்டட் ஏசி ஆர் டிசியை ரெகுலேட்டட் டிசியாக மாற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்ரெகுலேட்டட் ஏசி ஆர் டிசியை ரெகுலேட்டட் டிசியாக மாற்றுற ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலாக என்ன எப்படிலாம் வந்து எஸ்எம்பிஎஸில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏசியை ஃபஸ்ட்டு டிசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது வந்து அன்ரெகுலேட்டட் டிசியாக இருக்கும். அந்த டிசியை வந்து திருப்பி வந்து ஒரு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ரெகுலேட்டட் டிசியாக வந்து மாற்றுவாங்க. இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸில் வந்து பொதுவாக நடக்கும். அந்த எஸ்எம்பிஎஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்டிஃபையர் அண்டு ஃபில்டர் செக்ஷன் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் டிவைசஸ் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். உங்களுக்கு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அவுட்புட் என்ன டிசைட் அவுட்புட் என்ன வேணுமோ அதோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் டிவைஸ் சொல்லலாம். அதுக்கு அந்த பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, பல்ஸ் வித் மாடுலேஷன். அந்த பல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் ஜென்ரேட்டர்லேருந்து பல்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக கொடுப்பாங்க. உங்கள் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி பல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸ்க்குள்ளே இருக்கிற அந்த முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஃபியூஸு, கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்க போய் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து டேட்டா சென்டரில் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி ஏசி பவர் தான் வந்து யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஏசி பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிடியூ, ஜென்ரல் பிடியூ பேனல், எல்டி பேனல் பிடியூ, அப்புறம் உங்கள் ரேக் லெவலில் ரேக் பிடியூ இதெல்லாம் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது வந்து ஏசி பவருக்கு. டிசி பவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசி பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெலிகம்யூனிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நெட்வொர்க், டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசி பவர் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதால அங்கே எஸ்எம்பிஎஸ் வந்து எப்பயுமே இருக்கும். எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூபிஎஸ் எப்படி இருக்கோ அதேமாதிரி தான் மாடுலர் டைப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 240 கிலோவாட் எஸ்எம்பிஎஸ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 240 கிலோவாட் அப்படின்றது அந்த மாடல் இப்போ வந்து ஒரு 4 கிலோவாட் மாடல் இருக்குன்னா இப்போ 24 நம்பர்ஸ் 240 டிவைடட் பை 4 ஓகே ஓகே 20. ஸோ அப்போ எவ்வளோ மாடல்ஸ் இருக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, ஒரு 40 கிலோவாட் இருக்குது. ஸோ 40 கிலோவாட் இருக்குன்னா ஒரு மாடலும் வந்து ஒரு 4 கிலோவாட் அப்படின்னா ஸோ அப்போ வந்து எவ்வளோ 10 மாடல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது ஃப்ளக் இன் ஃப்ளக் அவுட் மாடல் தான். ஸோ எப்போனாலும் நீங்கள் ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம், எப்போனாலும் ஃப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லாக் கீ மாதிரி இருக்கும், போட்டு ஃப்ளக் இன் ஃப்ளக் அவுட். லைக் நம்ம யூபிஎஸ் பவர் மாடல் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹாட் சப்பபிள்னு சொல்கிறோம்ல, எப்போனாலும் வந்து எந்த மாடல் பவர் மாடல் வந்து நம்மளுக்கு இஷ்யூ ஆனால் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இதே மாதிரி நம்மளுடைய எஸ்எம்பிஎஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடல்ஸை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை மாடல்ஸ் இல்லை, பவர் மாடல் சொல்ல மாட்டோம், ரெக்டிஃபைன்னு சொல்லுவோம். அந்த ரெக்டிஃபையரை வந்து ஃப்ளக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ளக் இன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் நிறைய இப்போ வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து வந்துட்டுருக்கு. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஏசி இன்புட் நீங்கள் கொடுப்பீங்க, அது டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிசியாக உங்களுக்கு உங்களுடைய லோடுக்கு கொடுத்துட்ருக்கும். அதாவது டிசிடிபி உங்களுடைய இப்போ டேட்டா சென்டர்னு வச்சுக்கோங்களேன். டேட்டா சென்டரில் ஒரு டிசிடிபி வச்சுருப்பாங்க, இல்லைனா வந்து ஒரு டிசி பேனல் வச்சுருப்பாங்க. அந்த டிசி பேனலுக்கு போயிட்டு டிசி பேனல்லேருந்து உங்களுக்கு டிசிடிபி போயிட்டு டிசிடிபிலேருந்து உங்களுக்கு ரேக்குக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ எய்தர் வந்து அவங்க வந்து பாசிட்டிவை வந்து எடுத்துப்பாங்க கண்ட்ரோலிங்காக, இல்லைனா நெகட்டிவ் எடுத்துப்பாங்க. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. எய்தர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை வந்து பாசிட்டிவை வந்து காமன் பண்ணிவிட்டு நெகட்டிவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் வந்து நெகட்டிவை வந்து காமன் பண்ணிவிட்டு பாசிட்டிவை கண்ட்ரோல் பண்ணி எல்லா இடத்துக்குமே பாசிட்டிவ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணதில்லை. அந்த டிசி வந்து டேரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய லோடுக்கும் போயிட்டுருக்கும். அதே பேரெல்லாம் அந்த டிசி வந்து அந்த டிசி பவர் வந்து உங்களோட பேட்டரி பேக்கப். ஏன்னா பவர் சப்ளை இருக்கும்போது ஓகே ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி உங்களோட போகும். ஸோ இல்லாதப்போ அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து இந்த டிசி பவரை ஸ்டோர் பண்ணி எப்போ உங்களுக்கு மெயின் கட் ஆகுதோ அந்த டிசி பவரை ஸ்டோர் பண்ண டிசி பவரை திருப்பி உங்களுக்கு உங்களுடைய ரேக்குக்கு, டிசி ரேக்குக்கு, டிசி டிபிக்கு, டிசி
பேனலுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டரில் இந்த மாதிரி டிசி அப்ளிகேஷனுக்காக டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக எஸ்எம்பிஎஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம இதை பற்றி நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குது, அதோடைய இன்டர்னல் காம்பனண்ட் எப்படி இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் டிவைஸ்னால் அந்த மாஸ்ஃபீட் வந்து எப்படி பல்சஸ் கொடுக்குது அப்படின்றத பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.